தமிழகத்தில் கஞ்சா போதையால் கொலை, கொள்ளை போன்ற அட்டுழியங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த திறனற்ற திராவிட மாடல் அரசு கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஸ்டாம்ப் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறது. எங்க வாங்குற ஊசி? ஊசி சன்செட்ல வாங்கிட்டு இருக்கிறேன். ராகுல் வீட்டுல. என்ன ஊசி அது? போது ஊசி. எவ்வளவு போடுறாங்க? 500 ரூபாய்க்கு. 500 ரூபா 200 300 இப்படிதான். நான் அதை தானே வாங்கி அடிச்சு. சொந்த கட்சியில் இருக்கும் உடன்பிறப்புகள் கஞ்சா போதை பொருள்கள் மூலம் கோடிக்கணக்கில் கல்லாகட்டி வருவதை கண்டுகொள்ளாமல் மக்களை ஏமாற்ற கஞ்சா ஆபரேஷன் 1.0, 2.0, 3.0 என எந்திரன் படம் போல் கூட்டங்களை மட்டும் போடுகிறார் முதல்வர். போதை தலைக்கேறி இளைஞர்கள் நடுரோட்டில் கிடப்பதும், யாராவது தட்டி கேட்டால் அவர்கள் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுவதும், அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பது போன்ற அதிபயங்கர செயல்கள் மூலம் பொதுமக்களை பயமுறுத்துவது ஒரு பக்கமும், பாட்டில்ல பெட்ரோல் கலந்து அது துணி இதுவும் சுட்டி அங்கிருந்து அடிச்சானுங்க. மேல மாடியில மொட்டை மாடியில ஏறி அருவாள் கம்பி நல்ல கூர்மையான கத்தியில கொண்டு வந்து மேல எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. 4 பேர் வெட்ட வராங்க. என் பையனை வெட்டுறதுக்கு 2 தடவை வந்துட்டாங்க. மறுபக்கம் மக்களை காப்பாற்ற வேண்டிய போலீஸ் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொம்மை முதல்வரால் காவல்துறையையும் காப்பாற்ற முடியவில்லை, பொதுமக்களையும் காப்பாற்ற முடியவில்லை. அடுத்த தலைமுறை சீரழிவு பாதையில் சிக்கி தவிக்கிறது.